அவருடைய ஏவல்களை தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அவன் எவற்றையெல்லாம் விலகி நடக்குமாறு சொன்னானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக விலகி நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்திலே அதுவும் நோன்பு 20 நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி 10 நாம் பகல் பொழுதுகளிலே நோன்பு நோக்கிறோம், இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறோம். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புக்கு முழுமையான கூலிகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சொல்வது போன்று அதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு கெட்ட பேச்சுகள், வீணான பேச்சுகள், வீணான செயற்பாடுகளை விட்டும் தம்மை முழுமையாக தவிர்த்து கொள்ளவில்லையோ அவர் நோன்பு நோற்றதற்கும், அதாவது பசியோடும் தாகத்தோடும் இருந்ததற்கு கூலி கொடுக்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கு முழுமையான கூலி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 செயற்பாடுகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் கடைசி 10 இருந்து கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு சில வழிகாட்டல்களை இந்த இடத்திலே ஞாபகமூட்டலாம் என விரும்புகிறேன். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஒரு நன்மைக்கான ஒரு காலம், ஒரு நன்மைக்கான ஒரு சீசன். இந்த பருவ காலம் எல்லா வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் கிடைக்காது. வருடத்திலே ஒரே ஒரு மாதம், இப்படியான சங்கையான ஒரு மாதம் நம்மை விட்டும் கடந்து செல்கிறது வருடா வருடம். நாம் இந்த சீசனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமதான் என்பது நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம், நம்மை பண்படுத்துகின்ற மாதம். நிறையவே ஓய்வு நேரங்கள் இருக்கிற ஒரு மாதம். ஷைத்தான் விலங்கிடப்படுகின்ற மாதம். சொர்க்கத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு மாதம் என்றெல்லாம் நாம் ரமதானை பற்றி யார் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சொல்லலாம். ஆனால் அதனை நாம் முழுமையாக பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர் என்றால் அது ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அறுவடை காலம் வந்தால் விவசாயிகள் அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் எவ்வளவோ மும்முரமாக களத்திலே இறங்கி ஈடுபடுகிறார்கள். அறுவடையை கச்சிதமாக மேற்கொண்டு முடிக்க வேண்டும். அந்த நேரத்திலே விவசாயிகள் அனைவரும் வயல்களுக்கு செல்வார்கள். எந்த விதமான நோய் தாக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. மழை வேண்டாம் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பார்கள். அந்த விவசாயிகள் அந்த அறுவடை காலத்தை
சிறந்த முறையிலே பயன்படுத்தி தாம் செய்த அந்த வேளாண்மைக்குரிய விளைச்சலை உரிய முறையிலே பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்றுதான் மீனவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த சீசனில நிறைய மீன்கள் படும் என்று. அதனை அவர்கள் மையமாக வைத்து அதற்கென்று தயாராகுவார்கள். தன்னுடைய கட்டுச்சாதனங்கள், தன்னுடைய உபகரணங்கள் எல்லாவற்றையும் திருத்தி மேற்பார்வை செய்து தயாரான நிலையிலே வைத்துக் கொள்வார்கள். முக்கியமான நபர்களிலே எல்லாம் ஒன்கோளிலே இருப்பார்கள். சுப நேரங்களிலே சென்று தோழிக்கல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். அந்த சீசனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுபோலதான் இந்த ரமதான் நம்மிலே வருடத்திலே ஒரு மாதம் நம்மை கடந்து செல்கிறது. இந்த ரமதான் முடிவதற்கு இன்னும் 9 அல்லது 10 நாட்கள் மாத்திரம்தான். ஆனால் இது போன்ற இன்னுமோ ரமதானை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் இன்னும் 11 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நம்மோடு ஒன்றாக இருந்து நோன்பு நோற்ற எத்தனையோ நம்முடைய உறவுகள், ஒன்றாக இஃப்தார் செய்த, ஒன்றாக இரவு நேரங்களிலே நின்று வணங்கிய நம்முடைய சில பல சகோதரர்களை இழந்திருப்போம் அடுத்த ரமதான் வருவதற்கு. என்றாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ரமதானை தந்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய கிஃப்டாக, ஒரு அருளாக, அதனை ஒரு நிஅமத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிஅமத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அந்த நிஅமத்துக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். சென்ற ரமதானிலே நம்மோடு இருந்த எத்தனையோ உறவுகள் இன்று இல்லாமல் இருக்கலாம். என்னை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் என்றால் அவர் செய்த மாபெரும் ஒரு கொடை, மாபெரும் கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் பொன்னான ஒரு காலம். அதிலும் குறிப்பாக இறுதி 10 நாட்கள் இருக்கின்றதல்லவா, அது இந்த ரமதானிலே மிக சிறப்பு வாய்ந்த இரவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்த பகல் பொழுதுகளாக இருக்கிறது. ரமலானுடைய 10 இரவுகளும் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்களையும் விட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கிறது என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் இப்பொழுது நாம் இருக்கிற ஒவ்வொரு இரவும் பெருமதி வாய்ந்த இரவுகளாக இருக்கிறது. இந்த இரவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்களிலும் ஏனைய காலங்களில் முயற்சி செய்வதை விட இந்த 10 நாட்களிலும் அதிகப்படியான நன்மைக்கான முயற்சிகளை செய்வார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாம் எல்லோருக்குமே தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய முன்மாதிரி. அவர்களுக்கு சில குறிப்பிட்ட சில வணக்கங்கள் இருக்கின்றன. அதனை அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் விட்டது கிடையாது. உதாரணமாக சுபஹுடைய 3 சுன்னத்தை சொல்லலாம்.
இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல்களையும் பக்கவாக செய்து வந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, சுவர்க்கத்தை திறந்து வைக்கக்கூடிய நபி, இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா அனுப்பிய ஒரு நபி. ரமலானுடைய காலங்களில், அதிலும் இந்த 10 நாட்களில் ஏனைய காலங்களை விட கூடுதலாக நன்மைகளை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால் நான் யார் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற வணக்கங்கள் என்ன? எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நிறைந்து வருகின்ற ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர கண்ணால், கையால், காலால் என்று சொல்லி பாவங்கள் மலிந்து கிடக்கின்றன. எனவேதான் நான் எந்த அளவு நன்மைகளை தேடுகின்ற விடயத்திலே என்னை நான் தயார்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியிலே இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் இதிலே கவனம் செலுத்திவிடக் கூடாது, அடுத்தவர்களையும் தூண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா தஹலல் அஷ்ரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கடைசி 10 நாட்களும் வந்தால் ஷத்த மிஹ்ஸரஹு, தன்னுடைய கீழாடை நபிகளார் இறுக கட்டிக் கொள்வார்கள். வஅஹ்யா லைலஹு, அதனுடைய இரவுகளை எல்லாம் உயிர்ப்பிப்பார்கள். வஅய்கத அஹ்லஹு, தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள் என்ற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் தன்னுடைய திருநாளையை இறுக கட்டினார்கள் என்றால் முதலாவதாக குடும்ப உறவிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார்கள். இந்த 10 நாட்களிலும் இந்த இன்பத்திலே நாம் இருந்துவிடக் கூடாது, இபாதத்தோடு ஆன்மீகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் இப்படி செய்தார்கள். இன்னும் ஒரு கருத்தாக, நாம் தொழுகிற பொழுது, இபாதத்துகள் செய்கிற பொழுது தமக்கு தம்முடைய ஆடை ஒரு சிரத்தையாக இருந்துவிடக் கூடாது. அதை மீண்டும் மீண்டும் கட்டி அதற்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக இறுக கட்டி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு தன்னுடைய இபாதத்துகளிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த இரவுகளை எல்லாம் நபிகளார் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த 10 இரவுகளும் இந்த உலக 365 காலநாளிலே சிறந்த இரவுகளாக சொல்லப்படுகிறது. அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது நபிகளார் முழு இரவும் என்று வணங்கினார்கள். இன்னும் சில தகவல்களின்படி ஒரு இரவினுடைய பெரும்பான்மையான நேரங்கள் நபிகளார் அந்த இரவை இபாதத்துகள் மூலமாக உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற அவர்களையும் இப்படி இபாதத்துகள் மூலமாக அந்த இரவுகளை உயிர்ப்பிக்குமாறு தூண்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் கூட நபிகளாருடைய அனைத்து மனைவியர்களும் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொண்டார்கள். அந்த இரவுகளை எல்லாம் உயிர்ப்பித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம லைலத்தன் ஹத்தா ஸபாஹ், நபிகளார் காலை பொழுது வரை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படியான செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த கடைசி 10 நாட்களுடைய இரவுகள் என்பது மிகுந்த புனிதத்துவமானது,
மகத்துவமிக்கது. அந்த இரவுகள் எல்லாம் இபாதத் செய்வதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த இரவுகளை வீணான வேடிக்கையான அல்லது உறுப்புகள் எடுக்கிற ஏனைய உலக விடயங்களிலே கழிப்பதை விட்டுவிட்டு இபாதத்துகள் மூலமாக அவை அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 நாளிலே இருக்கக்கூடிய ஒரு இரவுதான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த 10 நாட்களும் நாம் அந்த இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் என்பது அந்த மக்ரிபுடைய நேரத்திலே இருந்து ஆரம்பமாகி சுபகுடைய நேரம் வரை இருக்கும். இந்த ஒரு இரவுக்கு தான் நாம் 10 இரவுகளும் நின்று வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது யாருக்கு சாத்தியப்படும் அல்லது சாத்தியப்படுவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்றால் அந்த 10 நாட்களிலும் யார் பள்ளிவாசல்களிலே இருந்து இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இதற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வீட்டிலே இருந்து அதனை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் பள்ளிவாசலிலே இருந்து அந்த முழு 10 நாட்களும் இஅ்திகாஃபோடு இருக்கிற பொழுது அது மிகவும் மிக இலகுவான சாத்தியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே நாம் இருக்கிற பொழுது நமக்கு வேறு வேறு சோழிகள் ஏற்படலாம், வேறு வேறு தேவைகள் ஏற்படலாம், ஒன்று முடிய ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லா உலக தேவைகளையும் விட்டுவிட்டு நாம் பள்ளிவாசலுக்கு வந்து இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்வோமாக இருந்தால் உண்மையில் அவருக்கு அந்த இரவு சாத்தியப்படும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அந்த இரவிலே பள்ளியிலே இருப்பார். அந்த இரவிலே அவர் அந்த மக்ரிப் இஷா சுபஹ் என்ற தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவார். அங்கே கியாமுல் லைல் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார். அல் குர்ஆனை ஓதுவார். இப்படி அவருக்கென்று அந்த 10 நாட்களிலும் நிறைய அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இது வீடுகளிலே இருப்பதை விட இங்கே இருந்து அதனை மேற்கொள்வது மிகுந்த இலகுவாகவும் லைலத்துல் கத்ரை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் நாம் சில நபர்களிடம் நீங்களும் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்ளலாம் தானே என்று கேட்கிற பொழுது அவர்கள் சில வேளை பகடியாக சொல்வார்கள், வேலையில்லாதவர்கள் பள்ளியில் இருக்கிறார். சிம்பிளாக சொல்லுவார்கள், அவருக்கு வயசு வேலை இல்லை, பள்ளியிலே இருக்கிறார். நமக்கு அப்படியா, எவ்வளவு வேலை இருக்கு என்று ஏதோ ஒரு காரணத்தை காட்டுவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் வேலை இருக்கிறது. எந்த ஒரு பெண்மணியும் கூட மிக இலகுவாக நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று உங்களுடைய வணக்கங்களை மேற்கொள்ளுங்கள் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்கின்ற அந்த ஆண் அவ்வாறு செய்துவிட்டு முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த வணக்கத்தை மேற்கொள்ள வருகிறார். ஆனால் நாம் அவரை மிக இலகுவாக எண்ணி விடுகிறோம், எந்த ஒரு வேலைக்கு இல்லை என்று. சில நபர்கள் இந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்வதற்காக வெளியூருக்கு சொல்வதை பார்க்கிறோம், வெளிநாடுகளுக்கு சொல்வதை பார்க்கிறோம். புனித இரு ஹரம்களுக்கும் செல்கிறார்கள், மக்கா மதீனாவுக்கு பெரிய அளவிலே செலவு செய்து. ஏன் அங்கே இருக்கிற பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படும். ஊரிலே இருப்பதை விட அங்கே இருந்தால் இன்னும் அதிகமான முறையில நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்ற உணர்வுதானே ஒழிய வேறு எந்த விதமான உலக ஆதாயங்களும் கிடையாது. நாம் யோசிக்கலாம், நாம் பள்ளிவாசலுக்கு வந்து
இந்த 10 நாள் இங்கே இருந்தால் என்னுடைய வீட்டை யார் பார்ப்பது என்ற சிந்தனை எல்லாருக்கும் வேண்டாம். அன்பானவர்களே, எத்தனையோ கணவன்மார் வெளிநாடுகளிலே வசிக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரிகிறது தான், எல்லா வேலைகளும் நடக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்கிறார்கள், எல்லா டியூஷனுக்கு போறாங்க. அதே போன்றுதான் இன்னும் சில பெற்றோர்கள் கணவன்மார்கள் வெளி ஊர்களிலே தொழில் நிமித்தம் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளும் சாதாரணமாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஏன் நாம் இவ்வாறு சிந்திக்க முடியாது? ஏன் நாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி எல்லா உடைமைகளையும் தயார் செய்துவிட்டு வந்து பள்ளியிலேயே உட்கார முடியாது? அவ்வாறுதான் முடியாவிட்டால் ஆக குறைந்தது மகிழ்விலே இருந்து சுமது வரைக்குமாவது அந்த இரவு நேரங்களையாவது பள்ளிவாசலிலே ஏன் கடத்த முடியாது? ஒரு சில ரமதானிலே அப்படி நாம் செய்துவிட்டு அடுத்த ரமதான்களை எல்லாம் முழுமையாக இருப்பதற்குரிய முயற்சிகளை ஏன் நாம் எடுத்துவிடக் கூடாது? பிறநாளுடைய தயார்படுத்தல்களை ஏன் நோன்பு 20க்கு முன்னால் முடித்துவிட முடியாது? சிந்திக்க வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது. சில நபர்கள் வெளியூர்களிலே எப்படி ஏற்றுக்காக இருக்கிறார்கள் என்றால், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு 10 நாட்கள் விடுமுறை எடுப்பது ஒரு சிரமமான ஒரு காரியம். சில நபர்கள் அவர்களுடைய சகல ஆடைகள், ஆபீஸுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் பள்ளிவாசலிலே கொண்டு வைப்பார்கள். பள்ளியிலே இருந்து அலுவலகத்துக்கு செல்வார்கள், அலுவலகம் முடிய பள்ளிவாசலுக்கே வருவார்கள். இப்படியும் கூட நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். அன்பானவர்களே, நான் நேற்று ஒரு சகோதரோடு உரையாடினேன். அவர் சொன்னார், யூகேல 4 மாதங்களுக்கு முன்னால் அவர் பள்ளிவாசலிலே இருப்பதாக இருந்தால் பெயர் கொடுத்து விட வேண்டும். நோம்புடைய தயார்படுத்தல்கள் சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் அந்த மக்கள் அந்த நேரத்திலே பெயர்களை கொடுத்து விடுவார்கள். எந்த அளவு ஆர்வத்தோடு அந்த இபாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுமாக இருந்தால் 73 வருடங்கள் அமல் செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே முன் சென்ற சமூகங்கள் எல்லாம் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், நிறைய நன்மைகளை சம்பாதித்தார்கள். நமக்கான வாய்ப்பு என்ன? இந்த சமூகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே வாழக்கூடிய ஒரு சமூகம். ஆனால் அவர்கள் செய்த பாவங்களை போக்குவதற்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நிறைய நன்மைகளை சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அது போன்ற ஒரு காரணிதான், ஒரு செயற்பாடுதான் இந்த லைலத்துல் கத்ர் என்ற வணக்கமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைக்குமாக இருந்தால் 23 வருடங்கள் என்றால் அவருடைய 50-60 கால வாழ்க்கையிலே ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைக்குமாக இருந்தால் சுமார் 700+ வருடங்கள் வாழ்ந்த கிடைக்கும். அன்பானவர்களே, எவர் இந்த பள்ளிவாசலிலே இருந்து கொண்டு இப்படியான இஅ்திகாஃப் என்ற வழக்கத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது கிடைப்பது மிக மிக வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான தயார்படுத்தல்களை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. சென்ற ரமதானை விட மேலதிகமான சில நபர்கள் தம்முடைய பெயர்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆர்வமுள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். சில அரச உத்தியோகத்தர்கள் சொன்னார்கள், நாங்கள் சனியும் ஞாயிறும் வருகிறோம் என்று. உண்மையில் அதுவும் கூட வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே முழுமையாகவும் அடுத்த நேரங்களிலே பகுதியாகவும் எங்களால் முடியும் என்ற வாக்குகளை தந்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுதும் அவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லுகிறது.
எனவேதான் நீங்களும் தயார்படுத்தி உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி உங்களுடைய ஏழைய காரியங்களை எல்லாம் ஏழையாக முடித்துவிட்டு இதற்கென்று தயாராக வேண்டும். அதே போன்று என்ற இரவினுடைய சிறப்புகளை நாம் பார்ப்போமாக இருந்தால் அதிலே முதலாவதாக அந்த இரவிலேதான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். மூன்றாவதாக அந்த நாள் பரக்கத் பொருந்திய நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் குர்ஆனை பரக்கத் பொருந்திய இரவிலே இறக்கி வைத்தோம். அந்த இரவுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவாக இருக்கிறது. அந்த நாளிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், நிறைய மலக்குமார்களும் ஜிப்ரீல் அவர்களும் இந்த உலகத்துக்கு இறங்குகிறார்கள். அந்த நாளிலே நிறைய நல்லமல்கள் செய்யப்படும். அனைத்து நபிமார்களும் இறங்கி அவர்களை சுமந்து கொள்கிறார்கள் என்று இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதே போன்று அந்த நாள் அமைதியான ஒரு நாள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அந்த நாளிலே ஷைத்தானுடைய திரும்புதல் எல்லாம் இருக்கவே இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். அதே போன்றுதான் அந்த நாளிலே மிக முக்கியமான ஒவ்வொரு விடயங்களும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, ஒரு மனிதனுடைய ரிஸ்க் எவ்வளவு என்கிற விடயம் அதை எழுதுகின்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எனவே இப்படி இந்த நாள் மகத்துவமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஒரு சுப செய்தியை சொன்னார்கள். அந்த நாளிலே யார் நின்று வணங்குகிறாரோ, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ஜன்பிஹி, யார் ஈமான் கொண்டும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் அந்த இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படியான ஒரு வாய்ப்பு, இப்படியான ஒரு லக் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை மேற்கொள்கிற பொழுது அது மிக மிக சாத்தியமான ஒன்றாக காணப்படுகிறது. யாரெல்லாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைகிறார்களோ அவர்களுக்கு இப்படி பொன்னான வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர் எப்போது வரும் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த ஹதீஸ்களுடைய அடிப்படையிலே இந்த 10 நாட்களிலும் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களிலேதான் அது ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகளாருக்கு அந்த இரவு இதுதான் என்று அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை மக்களுக்கு சொல்வதற்கு வெளியே வருகிறார்கள். இது மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய விடயத்துக்கு சென்றபோது அவர்களுக்கு அந்த விடயம் மறந்துவிட்டது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களிலே லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. சில சஹாபாக்களுக்கு அந்த இரவுகள் எல்லாம் கனவிலே காட்டப்பட்டது. அது அந்த கனவுகள் எல்லாம் கடைசி 7 நாட்களில் ஏற்பட்டதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடைசி 10 நாட்களிலும் அந்த ஒற்றைப்படை நாட்களிலும் குறிப்பாக கடைசி 7 நாட்களில் தான் அது வர வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த லைலத்துல் கத்ர் என்பது இந்த ரமலானிலே மிக முக்கியமான ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, அந்த நாளிலே நாம் ஒரு அமலை செய்தால்
73 வருடங்கள் செய்த நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். எப்படி? உதாரணம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யார் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறாரோ அவர் சுல்சுல் குர்ஆன், குர்ஆன்ல 1/3 ஓதியவர் ஆவார். எனவே ஒருவர் 3 தரம் அந்த இரவிலே ஓதுவாராக இருந்தால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை அவருக்கு கிடைத்து விடுகிறது. அது 73 வருடங்கள் ஓதிய நன்மை என்றால் மாஷா அல்லாஹ், அவரை போன்று நன்மைகளை சம்பாதித்த ஒருவரை அந்த நாளிலே யாரையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அதே மாதிரி அவளை செய்தவரை தெரியும். அதே போன்றுதான் அந்த ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு சிறிய ஒரு அளவை நாம் தர்மமாக செய்கிற பொழுது அது 73 வருடங்கள் செய்த நன்மையாக மாறிவிட்டது. இது அந்த நாளிலே அந்த 10 நாட்களிலும் ஸ்பெஷலாக நாம் செய்கிற பொழுது அதனுடைய நன்மை எப்படியோ ஒரு நாள் அகப்பட்டுவிடும். 10 நாளிலே ஏதாவது ஒரு நாள் இருக்கும் அல்லவா, 10 நாளிலும் அவர் தர்மம் செய்கிற பொழுது பள்ளிவாசல் அல்லது வேறு யாருக்காவது அந்த உண்டியலிலே ஏதாவது நாம் போடுவோமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் போட்டு வந்தாலும் கூட ஏதோ ஒரு நாள் அவருக்கு கிடைத்துவிடும். இப்படி நன்மையுடைய வாயில்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்தித்து செயற்படுவோமாக இருந்தால் அந்த நாளை அடைந்தவராக மாறிவிட முடியும். அவ்வாறு மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalam ala asyrafil anbiya'i wal mursalin. Amma ba'd. காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற பொழுது ரமதான் அல்லாத காலங்களிலும் நன்மைகள் செய்கின்ற விடயத்திலே மிகுந்த போட்டியோடு செயற்பட்டிருக்கிறார்கள். ரமதானுடைய காலம் என்று வருகிற பொழுது அந்த போட்டித்தன்மை மிக மிக அதிகமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால், அதில் குறிப்பாக கடைசி 10 அடைந்து கொண்டால் நபிகளார் வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரமதானுடைய காலம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். சதகாவுடைய மாதம், தர்மங்கள் செய்வதற்கான ஒரு மாதம். நாம் நிறையவே தர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஏதோ ஒரு அடிப்படை. அதே போன்றுதான் அந்த மாதத்திலே நிறைய செலவுகள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நிவர்த்தி செய்கிறான். ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறான். பெருநாளுடைய தினத்திலும் கூட நபிகளார் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் கூட அதுவும் ஒரு தர்மமாக இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நபிகளால் தான் திகழ்ந்திருக்கிறார்கள். அஜ்வதுன் நாஸ், மனிதர்களிலே மிக தர்மங்கள் செய்யக்கூடியவர் நபிகளார். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 வீசும் காற்றை விட மிக வேகமாக நபிகளார் தர்மங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த தர்மம் செய்கின்ற ஒரு செயற்பாடு இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ரமதான் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக சதகாவை நாம் பார்க்கலாம். நம்மால் முடியுமான அளவு அது தொகை வித்தியாசமின்றி நம்மால் எது முடியுமோ அதனை நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று
அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்வது ஒன்று, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். செலவு செய்கின்ற விடயம் என்பது தாம் விரும்புகின்றவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செலவு செய்யவில்லை என்றால் நன்மைகளை செய்த மனிதர்களாக நாம் மாறிவிட முடியாது என்ற திருமலை வசனம் இறக்கியவுடன் பைரஹா என்கிற ஒரு தோட்டம் இருந்தது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு முன்னாலே இருக்கிற ஒரு தோட்டம், அதனுடைய தண்ணீர் மதுரமானது, நபிகளார் அங்கே சென்று தண்ணீர் அருந்துவார்கள். இந்த திருமலை வசனம் வந்தவுடன் அந்த நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை தான் நான் மிகவும் விரும்புகிறேன். இந்த திருமலை வசனம் இறங்கி இருக்கிறது, இதனை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த முதலாவது வக்ஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரிலே உங்களுடைய குடும்பத்தாருக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் தன்னுடைய சாச்சாமார்கள், தன்னுடைய உறவுகளுக்கெல்லாம் அதனை பிரித்துக் கொடுக்கிறார்கள். உண்மையில் தர்மங்கள் என்பது நாம் விரும்புகின்றவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். ஆனால் நம்மள சில சிந்தனைகள் நமக்கு ஏற்பட்டு விடலாம். நிறைய வருவாய் வருகின்றவைகள் எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு எது மோசமானதாக எது தூர பிரதேசங்களில் இருக்கிறதோ அதனை தர்மம் செய்வதற்கு ஷைத்தான் தூங்குவான். அல்லது ஏன் இப்பொழுது நாம் தர்மம் செய்ய வேண்டும், நமக்கும் கொஞ்சம் காலம் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது, வயசு வரட்டும், வயோதிகம் வரட்டும், அப்பொழுது நாம் தர்மம் செய்யலாம் என்ற சிந்தனையை ஷைத்தான் ஊட்டுவான். அதனை விட்டுவிட்டு இந்த ரமதானுடைய காலம் என்பது தர்மம் செய்வதற்குரிய மாதம், சதக்காவுக்குரிய ஒரு மாதம். எனவேதான் தாம் விரும்புகின்ற பொறுமதியான நாம் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற இந்த காலத்தில் இயல்பானவரை இந்த சதக்காக்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று இந்த கடைசி 10 சிறந்த முறையிலே கழித்து ரையான் என்ற வாயின் மூலமாக சுவர்க்கம் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மாற்றியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.